நாம் இதற்கு முந்தைய பதிவில் கௌரியோட அம்மா அப்பா வந்துட்டு மாலாவோட வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவத்தோடு போனாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முந்தைய பதிவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இப்போது கௌரியோட பெற்றோர்கள் வந்து மாலாவோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோவத்தோடு நிற்கிறாங்க. அதை பார்த்த மாலாவோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோடு கூப்பிட்றாங்க. ஆனால் கௌரியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே யாருமே வந்துட்டு உறவு கொண்டாடுறதுக்காக வரல. என் பையன் படிக்க வேண்டிய வயசில் வந்து படிக்காமல் வீடு வீடாக போய் வெட்டி நாயம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாங்க. இதை கேட்ட மாலாவோட அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அவங்க வந்து கௌரிங்க இருக்கிறது பிடிக்காம தான் வந்து கோவத்தில் பேசுகிறாங்கன்னு. அதுக்காக சூழ்நிலையை சரி செய்யறதுக்காக மாலாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து படிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். வெட்டி நாயம் பேசுகிறதுக்கும் இங்கே யாருக்குமே வந்துட்டு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்கிக்காத கௌரியோட அம்மா ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாக அங்கே மாற ஆரம்பிக்குது. அவங்க நினச்ச மாதிரியே மாலா, கௌரி 2 பேத்துக்கு இடையில ஒரு பிரிவும் வருது. இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாலாவோட அப்பாவுக்கு வந்து வேறு ஊரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அதனால் மாலாவும் வேறு ஊரில் இருக்க பள்ளியில் போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. மாலா அங்கே தன்னோட படிப்பை வந்து தொடர்ந்துட்டுருக்கா. இப்போது கௌரி, மாலா 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவங்க உறுதியான நட்பின் காரணமாகவோ என்னமோ கௌரியோட அப்பாவுக்கும் அதே ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. கௌரியும் யதார்த்தமாக அதே பள்ளியில் போய் சேர்றான். அங்கே தான் மாலாவை அவன் பார்க்குறான். இப்போது மாலா, கௌரி அவங்க 2 பேத்துக்கு இடையில் ஒரு பிரிவு இருந்துச்சு இல்லையா? அப்போ தான் வந்துட்டு கௌரி நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்குறான், புரிஞ்சுக்கிறான். நம்மளோட அம்மா தான் தப்பு பண்ணாங்க. ஆனால் நம்ம மாலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்துருக்கணும். நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நம்ம பண்ணது தப்பு. நம்ம நட்பை வந்துட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதனால தான் மாலாவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பேசணும் அப்படின்றது கூட தெரியல. மாலா கிட்ட அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறான். மாலாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறா. அவங்களோட நட்பு மறுபடியும் வந்து தொடருது. 2 பேருமே மறுபடியும் ரொம்ப ஆரோக்கியமான போட்டி போட்டுட்டு அந்த பள்ளியில் படிக்கிறாங்க. படிப்புலையும் பயங்கரமான கெட்டிக்காரர்களாக விளங்குறாங்க. இந்த கதை இதோடு முடியுது. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட நாட்களை நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் நடத்துங்க. நன்றி.